பெற்றோராம் கடவுளிடமிருந்தும் அவர் தம் ஐந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் முந்துனராகிய தூய ஆவியரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நல்ல மனமகிழ்ச்சியான தபசு காலங்களின் 2ஆம் வார உயிர்மீட்சி கூட்டங்களின் இந்த மாலை வேளையிலும் நாம் நன்றி நிறுவனத்தோடு கர்த்தருடைய பாதத்திலே கூடி வரும்படியாக ஆண்டவருடைய வல்லமையின் கரம் நம்மோடு கூட இருந்து வழி நடத்தினதை எண்ணி நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மோடு இந்த கூடுகையிலும் நாம் ஏறெடுக்கின்ற நன்றிகளை ஆசீர்வதிக்க, நம்முடைய அன்பின் ஆழங்களை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள நம்மோடு கூட இடைபடும்படியாய் நம் ஒருமுகப்பட்டவர்களாய் அவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கல்வாரி அன்பரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான தபசு காலங்களின் இந்த 2ஆம் வார உயிர்மீட்சி கூட்டங்களிலும் உம்முடைய பாதபடியிலே நாங்கள் நிற்கும்படியாக நீர் எங்களை ஏந்தி சுமந்து தப்புவித்து உம்முடைய கிருபையின் கரம் கொண்டு அரவணைத்து ஆசீர்வதித்து நாங்கள் சுகத்தோடும் பலத்தோடும் நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கும்படியாய் உம்முடைய திருப்பாதத்தில் கூடி வந்திருக்கிற இந்த வேளையிலும் ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய வார்த்தையினால் நிறைத்து வழி நடத்தும்படியாய் தாழ்த்துகின்றோம். கடவுள் தாமே இந்த நாளிலும் உம்முடைய சிலுவையின் ஆழங்களை அறிந்து கொள்ள, இந்த தபசு காலங்களிலே எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க உம்முடைய கிருபையின் கரம் எங்களை உம்முடைய வார்த்தையினால் வழிநடத்த தாழ்த்துகின்றோம். இந்த வேளையிலும் நாங்கள் ஏறெடுக்கின்ற நன்றிகளை துதிகளை கடவுள் இரக்கமாய் ஏற்று எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் தாழ்த்துகின்றோம். முன் குறித்த உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வாரும். நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த அருள் தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். அல்லேலூயா. இந்த தபசு காலங்களில் 2ஆம் நாள் உயிர்மீட்சி கூட்டங்களிலே பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் கல்வாரி அன்பராம் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் கடவுளை துதித்து ஸ்தோத்தரிக்கும்படியாக நம்முடைய அருள் பணி பாடல் புஸ்தகங்களிலே பாடல் எண் 191 அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்ற பாடலை நாம் இணைந்து கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தர் நம்மை கூட்டி சேர்க்கின்ற கடவுளாக இருக்கிறார். அந்த நன்றி உணர்வோடு அவருடைய கிருபையின் கரம் நம்மை காத்து வழி நடத்துகிறது என்ற விசுவாசத்தோடு அவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் அந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை அனுதினமும் புதுப்பிக்கின்றவராய் புதிய கிருபைகளோடு நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறவராய் இருக்கிறார் என்ற நன்றியோடு இந்த வேளையிலுமே இந்த தபசு காலங்களிலே அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்து அவரோடு உறவாடும்படியாய் தந்த இந்த வேளையிலும் நம்மை நாம் அர்ப்பணித்து அவரை ஸ்தோத்தரிப்போம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆண்டவர் மகிமையின் கடவுளாய் உலகில் வந்தவர். அவருடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் காணும்படியாக அவருடைய ஆவியானவரால் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறவராய் இருக்கிறார் என்ற நன்றி உணர்வோடு இந்த வேளையிலுமே இந்த இணையில்லாத மகிமையை அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தவராய் சிலுவையிலே நமக்காக பாடுகளை அனுபவித்து நம்மை மகிழ்விக்கின்ற கடவுளாக அவருடைய மகிமையை நாம் அனுதினமும் காணுகின்ற கிருபைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்ற நன்றி உணர்வோடு இந்த நாளிலும் அவருடைய கிருபைகளுக்காக ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம்.
ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இந்த உலகம் நம்முடையதல்ல, நாம் வாஞ்சிக்கின்ற உலகம் ஒன்று உண்டு என்பதை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டி சென்றிருக்கின்றார். இந்த நாளிலுமே அந்த காணாத பரலோகத்தை நாடுகின்ற நாம் அவருடைய கரங்களிலே அனுதினமும் புதுப்பிக்கப்படுகின்றவர்களாக, நாம் மனம் திரும்புதலை விரும்புகின்ற கடவுளை நோக்கி பார்க்கின்றவராக நம்மை நாமே இந்த காலங்களிலே அவருடைய கரங்களிலே தாழ்த்துவோம். நம்மை நாமே முழுமையாய் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பரலோகத்தின் வாழ்வின் ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்து சென்றிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த வேளையிலுமே நாம் இந்த உலகமல்ல சுவாமி, நம்முடைய பரலோகத்தை நாடி வாஞ்சுகின்ற மக்களாக இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை தாழ்த்துவோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆண்டவரின் பொருட்டு நாம் பாடுபடுகின்றவர்களாய் இருப்போம் என்றால் இந்த உலகிலே நமக்கு பாடுகள் உண்டு, சோர்வுகள் உண்டு, ஆனாலும் நாம் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். அதை உணர்ந்தவர்களாய் இந்த காலத்திலே வருகின்ற நெருக்கங்கள், பாடுகள், இக்கட்டுகள், இன்னல்கள் எல்லாவற்றிலும் அவரை நாம் பற்றி கொள்ளுகின்ற வேளையிலே நமக்கு உலகம் சோர்வை கொடுத்தாலும் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதைப் போல இந்த வேளையிலுமே நெருக்கப்படுகின்ற நாம் கிறிஸ்துவின் பொருட்டாக அது காணப்படுமானால் நீங்களும் நானும் பாக்கியவான் பாக்கியவதி என்று சொல்லி இந்த கிருபையின் காலங்களிலே ஆண்டவருக்கு நன்றிகளை நாம் ஏறெடுப்போம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆண்டவருடைய வருகைக்காய் காத்திருக்கின்ற நாம் இந்த தபசு காலங்களிலும் அவருடைய பாதபடியிலே அவருடைய அன்பை உணர்ந்தவர்களாக நம்மை அர்ப்பணிக்கின்ற வேளையிலே அவர் எப்பொழுது வந்தாலும் மணவாளன் வருகையிலே சேர்த்து கொண்டுகின்ற மணவாட்டிகளாக நம்முடைய திருச்சபையை, நம்முடைய குடும்பத்தை, நம்மை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற கடவுளாய் இருக்கின்றார். ஆகவே மகிழ்ந்து களி கூறுகின்றவர்களாய் நாம் உற்சாகமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த வேளையிலே நாம் ஏறெடுப்போம். ஆண்டவர் வருகையிலே நீங்களும் நானும் பாக்கியவான் பாக்கியவதியாய் காணப்பட கிருபையின் காலங்களிலே ஆவியானவர் நம்மை வழிநடத்த முடியாய் உடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம்.
சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். பவுல் சொல்லுகிறதை போல மண்ணான நமக்குள்ளாக மகிமையின் தேவ ஆவியை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த ஆவியை நாம் பரிசுத்த அலங்காரத்துடனே காத்து கொள்ளும்படியாக இந்த கிருபையின் காலங்களிலே நாம் மீண்டும் மீண்டுமாய் பரிசுத்தமாக்கப்பட, நம்முடைய பாவங்கள் கழுவப்பட கர்த்தர் தருகின்ற இந்த தருணத்திலும் நம்மை நாமே சீர்தூக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய கரங்களிலே ஆவியானவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர், எங்களை வழி நடத்துகிறீர், நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும்படியாய் எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி இந்த வேளையிலுமே நம்மை அவருடைய கரங்களிலே தாழ்த்துவோம். மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழுகின்றார். மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா. இந்த உலகத்தின் உபத்திரவங்கள் நம்மை விட்டு அகன்று போகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். அவரை நோக்கி பார்க்கின்ற வேளையிலே, நம்முடைய சிலுவையை நோக்கி பார்க்கின்ற வேளையிலே சங்கீதக்காரன் சொல்லுகின்றான், அவரை நோக்கி பார்க்கின்றவர்களை பிரகாசமடைய செய்கின்றார். அவரை நோக்கி கூப்பிடுகின்ற வேளையிலே அவர் பாளையம் சொல்ல இறங்கி விடுவிக்கின்றார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதைப் போல இந்த வேளையிலும் வெற்றியை தருகின்ற நம்முடைய விடுதலை நாயகனை நோக்கி நாம் நன்றி இருந்ததோடு ஆண்டவர் ஜீவிக்கின்றவராயிருக்கிறார். எனக்காக அவர் சிலுவையிலே மரித்தார். அவருடைய அன்பின் அபிஷேகம் என்னை வழிநடத்துகிறதா இருக்கிறது. ஆண்டவர் சாத்தானின் வல்லமையை வெல்லும்படியான அதிகாரத்தை எனக்கு தந்திருக்கிறார் என்ற நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். பாடல் எண் 45, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். பாடல் எண் 45. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவர் நம்மை தேடி வந்த கடவுளாய் இருக்கிறார். நாம் கடவுளை தேடி செல்ல வேண்டியதில்லை. அவர் நம் அருகே இருக்கின்றவராக, அவர் நமக்கு தேற்றவாளனாகிய ஆவியானவரை நமக்கு கொடுத்து சென்றிருக்கின்றவராக இந்த துதி வேளையிலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை அகல மகிழச் செய்கின்றவராய், அவரும் மகிழ்கின்றவராய்
நம்மை ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கின்றார் என்ற நன்றியோடு தேடி ஓடி வந்து நம்மை அணைத்து கொண்டு அவருடைய கரங்களிலே நம்மையும் இந்த வேளையிலே நாம் அர்ப்பணிப்போம். நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்தவர், நம்மை புது மனிதனாக மாற்றினவரை நாம் உள்ளத்தை காலத்திலிருந்து நன்றியோடு நாம் சோதரிப்போம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை நேர்த்து அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை நேர்த்து அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்து மன்னித்தார், என் பாவம் அனைத்து மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவருடைய அன்பின் அபிஷேகம் நம்மை நிரப்பி வழி நடத்துகிறதற்காய் நன்றி சொல்லுவோம். சாத்தானின் வலிமையை வெல்லுகின்ற பலனை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை நமக்கு தந்த அவருடைய கரங்களிலே இந்த வேளையிலும் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். செங்கடலை கடக்கின்ற கிருபைகளை நமக்கு கொடுக்கின்றவராக இருக்கிறார். யோர்தானை மிதித்து நடக்கின்ற பலனை நமக்கு அருளுகின்றவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை செங்கடலை சந்திக்கின்ற அனுபவங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஒருவேளை செங்கடலை நோக்கி எனக்கு முன்பதாக இருக்கிறது என்று நாம் அச்சத்தோடு இந்த நாட்களிலே அமர்ந்திருப்போம் என்றாலும் கர்த்தர் எக்காலம் ஊதி நம்மை ஜெயத்திலே வழிநடத்துகின்ற கடவுளாக இருக்கிறார். அதை கடந்து செல்லுகின்ற கிருபைகளை நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி நம்மை ஆசீர்வதித்து கடந்து செல்லுகின்ற கிருபைகளை தருகின்ற கடவுளாக இருக்கிறார் என்ற நன்றியோடு இந்த வேளையிலுமே நம்மை நாம் அவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அல்லேலூயா. அந்த வெற்றியை அவர் சிலுவையிலே சுமந்து உங்களுக்காக எனக்காக அவர் பாடுகள் பட்டவராய் சிலுவையிலே தொங்கி நம்மை மீட்டெடுத்தார். அவருடைய விலையேற பெற்ற திரு ரத்தம் நம்மை இன்றும் அவருடைய பிள்ளையாக மாற்றுகின்றதாக, அவருடைய உலகின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கத்தக்கதாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் நாம் யாவரும் எழுந்து நின்று கல்வாரியின் கருணையை நாம் உணர்ந்தவர்களாய் கல்வாரி சிலுவையை நாம் உணர்ந்து நம் கண் முன் நிறுத்தி அவருடைய பாடுகளை நாம் உணர்ந்து
அவருடைய கரங்களிலே இந்த வேளையிலும் ஆண்டவரே, எனக்காக நீர் பாடுகள் பட்டீர், உம்முடைய அன்பை எங்கள் மீது வைத்திருப்பதை வெளிப்படுத்தும்படியாக நீர் சிலுவையிலே தொங்கினீர். அதற்கு ஈடாக நாங்கள் ஒன்றும் கொடுக்க முடியாது சுவாமி. எங்கள் இதயத்தை நீர் கேட்கின்றவராக இருக்கிறீர். இந்த வேளையிலுமே அவ்விதமாய் எங்களுடைய இதயத்தை உமக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை தாழ்த்துவோமா? பாடல் 142, கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே என்ற பாடலை நாம் பாடி நம்மை நாம் முற்றிலுமாய் ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம். யாவரும் எழுந்து நின்று நம்முடைய வாழ்வு மங்காத வாழ்வாக, நம்முடைய வாழ்க்கையை உலகிலே பிரகாசிக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையை உலகிலே சமாதானத்திலும் மகிழ்ச்சியிலும் பலனும் நிறைந்திருக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நமக்காக பாடுகள் பட்டிருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு நாம் ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை தாழ்த்துவோம். கல்வாரியின் கருணையிதே காயங்களில் காணுதே, கர்த்தன் இயேசு பார்வோனுக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கல்வாரியின் கருணையிதே காயங்களில் காணுதே, கர்த்தன் இயேசு பார்வோனுக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக பிறந்தனரே. ஆம் சுவாமி, நான் மண் பாண்டம், நீரோ எங்களை விலையேற பெற்ற ஒரு பாண்டமாக நீர் படைத்து உலகிலே வாழ்வை தந்து என்னை நீர் மாற்றி இருக்கிறீர். அதற்கு ஈடாக என்னத்தை நான் கொடுக்க முடியும்? என்னுடைய குடும்பத்தை அவ்விதமாய் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். என்னுடைய திருச்சபையை அவ்விதமாக ஆசீர்வதித்திருக்கிறீர். விலையேற பெற்ற உம்முடைய இரத்தத்தினால் நாங்கள் பரிசுத்தப்படவும், நாங்கள் ஆசீர்வாதங்களை காணவும், நாங்கள் பலப்படவும், இந்த சமாதானத்திலே நிலைத்திருக்கும்படியாகவும் நீர் எங்களை வழிநடத்தியிருக்கிறீர். அதற்கு ஈடாக எதை கொடுப்போம்? எங்கள் இதயத்தை அல்லவா கேட்கிறீர். இந்த வேளையிலுமே அவ்விதமாக இந்த கிருபையின் காலங்களிலே உம்முடைய அன்பை உணர்ந்தவர்களாக எங்களை நாங்கள் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கிருபையின் கரம் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். அவை இந்த உலகின் வெள்ளிக்கும் பொன்னுக்கும் ஈடானதல்ல உம்முடைய அன்பு, அதற்கு மேலானது என்று நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி அவர் நம் மீது வைத்த அன்பினார் நம்முடைய ஜீவனை கொடுத்தார் என்ற நன்றி உணர்வோடு இந்த வேளையிலும் நம்மை அவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம். பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு ஈடாகுமோ, அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை தாரே. பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ, அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே.
சிலுவையின் காட்சியை ஒரு நேரம் நாம் நோக்கி பார்ப்போம். சிலுவையின் கீழே நின்ற மக்களோடு மக்களாக இன்றும் நாம் நின்றவர்களாக ஆண்டவர் நம்முடைய மங்காத வாழ்வு கொடுக்கும்படியாக, மங்காத வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் குற்றப்பட்டவர் அவர் கொலை செய்யப்பட்டவராய் சிலுவையிலே தொங்குகின்றார். சிந்தையிலே பாரங்கள், ஆண்டவர் மனுக்குலத்தின் மீட்புக்காக சிந்தையிலே பாரப்பட்டவராய் சிலுவையிலே தொங்குகின்ற அவருடைய கரங்களிலே இந்த வேளையிலும் அவர் சிந்தின ரத்தம் நம்மை மாற்ற வல்லதாக இருக்கிறது. இந்த தபசு காலங்கள், இந்த கிருபையின் காலங்கள் அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமாண்டவரே, நாங்கள் நினைத்து பார்க்கிறோம், உங்களுடைய அன்பு எவ்வளவு பெரியது, உங்களுடைய அன்பின் ஆழங்கள் எவ்வளவு பெரியது. எங்களை மீட்கும்படியாய் நீர் செய்த தியாக செயல்கள், அதற்கு ஈடாக ஒன்றுமில்லை. எங்களுடைய இதயத்தை நாங்கள் கொடுக்கிறோம். எங்களுடைய இதயத்திலே உங்களுடைய அன்பை நினைத்தவர்களாக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் என்று சொல்லி இந்த வேளையிலும் நம்முடைய சிந்தையிலும் அவருடைய பாரங்களை நாம் நினைத்தவராய் அவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவராய் பொங்குகிறார் பாதகன் போ மங்கா வாழ்வழிக்கவே. சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவராய் பொங்குகிறார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. கல்வாரியிலே உங்களுக்காக, எனக்காக, இந்த உலகத்தின் மீட்புக்காக, அவர் படைத்த படைப்பின் அனைத்து விடுதலைக்காக பாடுகள் பட்டார். அந்த அன்பு பெரியது என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் அந்த அன்பை உலகிற்குள் எடுத்து செல்ல நம்மை அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய குடும்பத்தின் மக்களாக, நண்பர்களாக அவர் தெரிந்தெடுத்திருக்கின்றார். அந்த அன்பை உலகிற்குள் எடுத்து செல்லும்படியாக ஆமாண்டவரே, இந்த கல்வாரியின் அன்பை, கல்வாரியில் நீர்பட்ட பாடுகளிலே, இந்த உலகிலே நாங்கள் படுகின்ற பாடுகள் ஒன்றும் பெரிதல்ல என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் ஆண்டவருடைய கரங்களிலே அந்த அன்பை இந்த வேளையிலும் நாங்கள் எடுத்து செல்வோம் என்ற உறுதியோடு நம்மை நாம் அர்ப்பணிப்போம். எந்த கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டே தந்தையேவும் நன்றதையே சிந்தித்தே சேவை செய்வே. என்னுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டே தந்தையேவும் நன்பதையே சிந்தித்தே சேவை செய்வே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஆண்டவர் நம்மை விசாரிக்கவும் அவருடைய அன்பு நம்மை என்று விடாததாக இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்தவர்களா இந்த வேளையிலுமே ஆண்டவருடைய கரங்களிலே நான் மண்ணானவன், நீர் மகிமையானவர். ஆண்டவரே,
உடைய மகிமையின் கருவியாய் எங்களை எடுத்து பயன்படுத்தும். எங்களையும் நீர் நினைவு கூறுகிறதற்காய் நன்றி சுவாமி. எங்களையும் நீர் அரவணைத்துக் கொள்கிறதற்காய், எங்களையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காய், எங்களையும் நீர் கைவிடாத தேவனாக கரம் பிடித்து வழி நடத்துவதற்காய் நன்றி சுவாமி. அது உம்முடைய தயவாய் இருக்கிறது. உம்முடைய இரக்கம் பெரிது, உம்முடைய காருண்யம் பெரிது, உம்முடைய அன்பு பெரிது என்று நாங்கள் உணர்ந்து இந்த வேளையிலுமே உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். மனுஷனை நீர் நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் மண்ணில் அவன் எம்மாத்திரம் மன்னாவாவும் தயவே. மனுஷனை நீர் நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் மண்ணிலவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவை நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஆமாண்டவரே, மண்பாண்டங்களாகி எங்களை பொக்கிஷமுள்ள பாண்டங்களாய் மாற்ற நீர் பட்ட பாடுகள் பெரிது சுவாமி. நாங்கள் மங்காத வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாக, மகிமையின் வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக உம்முடைய சிலுவை எங்களுக்கு முன்பதாக நிற்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவர், அந்த அன்பை நாங்கள் உலகிற்குள் எடுத்து செல்கின்ற கருவிகளாய் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். இந்த தபசு காலங்களிலே நாங்கள் எங்களுடைய குற்றங்களை, பிழைகளை, உம்மை விட்டு விலகி நிற்கின்ற காரியங்களை உணரவும், ஆண்டவருடைய அன்பு பெரிதென்று நாங்கள் உம்மை கரம் பிடித்துக் கொள்ளவும் நீர் எங்களை கரம் விடாத தேவனாய் வழி நடத்துகிறீர். அதிலிருந்து நாங்கள் விலகி செல்லாதபடி உம்முடைய அன்பிலே, உம்முடைய தயவிலே, உம்முடைய காருண்யத்திலே நாங்கள் நிலைத்து நின்று உம்முடைய சிலுவையின் சாட்சிகளை நாங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் இந்த கிருபையின் காலங்களில் எங்களுக்கு உதவும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே மன்னான எங்களை நீர் விசாரிக்கின்ற கடவுளாயிருக்கிறீர். எங்களுடைய வேண்டுதல்களை கேட்கின்றவராயிருக்கிறீர். எங்களுடைய சத்தத்திலே உம்முடைய பதிலை நீர் அனுப்புகின்றவராயிருக்கிறீர். எங்களுடைய பாடுகளிலே எங்களை விடுவித்து காத்து கொள்ளுகின்றவராயிருக்கிறீர். எங்கள் சோர்வுகளிலே எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கின்றவராயிருக்கிறீர். நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. உம்முடைய கிருபைகளுக்காய் நாங்கள் துதிக்கிறோம். இந்த கிருபையின் காலங்களிலும் இன்னுமாய் நாங்கள் உம்முடைய சிலுவையின் அன்பிலே, உம்முடைய சிலுவையின் கருணையிலே நாங்கள் பலப்பட, உம்முடைய சாட்சிகளாய் நாங்கள் ஜீவிக்க ஆவியானவர் வழியாய் எங்களுக்கு நீர் இரக்கம் செய்வீராக. இந்த கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரும் அமருவோம். இந்த வேளையிலும் ஒரு திருமுறை பகுதி படிக்க கேட்போம். அதைத் தொடர்ந்து நம் மத்தியிலே இந்த 2ஆம் நாள் உயிர்மீட்சி கூடுகையிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிந்த விதமாக நம்முடைய திருமண்டலத்தின் மூத்த குருவானவரும் பணி நிறைவு பெற்று இந்த நாட்களிலும் கடவுளுடைய ஊழியங்களை செய்து வருகின்ற நம்முடைய திருமண்டலத்தின் முன்னாள் குருத்துவ செயலருமாக இருந்து பணிபுரிந்த அருமையான ஐயா, நம்முடைய திருச்சபையை நேசிக்கின்ற அருள் திரு ஜேக்கப் ஐயா அவர்கள் நம்ம மத்தியிலே இருக்கின்றார்கள். அவர்களை மீண்டுமாய் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். திருமறை பகுதி படித்த பின்பதாக கடவுளுடைய வார்த்தையை ஐயா அவர்கள் நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்வார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 18 வரை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல். ஆனபடியினாலே முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து
மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தப்படியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். பாட முடிந்தது. கிறிஸ்துவே உமைக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். தேவனுடைய வார்த்தையை இந்த இரண்டாவது நாளிலும் சிலுவைக்கு அருகாமையில் நின்று தியானிக்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடும்படியாக, தேவ பிரசன்னத்தை நாம் உணரும்படியாக கல்வாரிநாதரை நாம் உற்று நோக்குவோம். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா அன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா அன்பல்லவோ. பாடான உலகம் வேண்டாமையா, வீணான ஆசை வெறுத்தேனையா. பாடான உலகம் வேண்டாமையா, வீணான ஆசை வெறுத்தேனையா. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா அன்பல்லவோ. என்னை தள்ளினால் எங்கே நான் போவேன், அடைக்கலம் ஏது உம்மை அல்லால். என்னை தள்ளினால் எங்கே நான் போவேன், அடைக்கலம் ஏது உம்மை அல்லால். கல்வாரியின்றி கதியில்லையே, கர்த்தானின் பாதம் சரணடைந்தே. கல்வாரியின்றி கதியில்லையே, கர்த்தானின் பாதம் சரணடைந்தே. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா அன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா அன்பல்லவோ. ஆண்டவரே, கல்வாரியின்றி இந்த பூமியில் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை.
கல்வாரியில் நாங்கள் ஒரு புது வாழ்வை பெற்றிட தன்னுடைய இரத்தத்தையே சிந்தினீரே. அந்த விலையேற பெற்ற இரத்தம் எவ்வளவு மேன்மையானது என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த நாட்களில் அதை நாங்கள் சிந்திக்கும் பொழுது ஆவியானவர் ஏற்ற சத்தியங்களை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே, அடியேனை மறைத்து கொள்ளும், நீர் வெளிப்படும், உடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த வாய்ப்பை தந்திட்ட சபை குருவானவர் அவர்களுக்கு மீண்டுமாக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்தியாவில் ஹரியானா மாநிலத்தை சார்ந்தவர்கள் அசோக் பிரமிளா தம்பதியர். இந்த தம்பதியர் அவர்கள் ஒரு மருத்துவராக இருந்து வந்தார்கள். அவர்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள். மூத்த மகன் மருத்துவ படிப்புக்காக அவன் ஒரு நுழைவுத் தேர்வு எழுதியிருந்தான். என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், ஒரு நுழைவுத் தேர்வு எழுதியிருந்தான். இந்த தம்பதியை 2 பேரும் மருத்துவர்களான காரணத்தினால் தன்னுடைய மூத்த மகனும் ஒரு மருத்துவராக இருக்க வேண்டும் என்பது அவளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசையாக இருந்தது. எப்படியாவது மருத்துவ கல்லூரியில் அவனுக்கு இடம் கிடைத்து அவன் ஒரு சிறந்த ஒரு மருத்துவராக வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அப்பொழுது அவர்கள் அங்கே இருந்த ஒரு பிரபலமான ஒரு மந்திரவாதியை அவர்கள் அணுகி, என்னுடைய மூத்த மகனுக்கு இந்த மருத்துவ கல்லூரியில் ஒரு இடம் கிடைக்க வேண்டும், அதற்குரிய ஒரு ஆலோசனை நீங்கள் தாருங்கள் என்று சொல்லி அங்கே அவர்கள் கேட்டார்கள். இந்த மந்திரவாதி சொன்ன ஆலோசனை ஒரு மதீனமான ஒரு ஆலோசனையாக அங்கே இருந்தது. அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், இந்த அசோக், இந்த பிரமிளா, இந்த தம்பதியினரை பார்த்து, உடைய இளைய மகன், அந்த இளைய மகனுடைய சரீரத்தில் இருந்து இரத்தத்தை எடுத்து மூத்த மகனுடைய அவருடைய சரீரத்தில் இந்த இரத்தத்தை செலுத்துவீர்கள் என்றால் உங்களுடைய மூத்த மகனுக்கு என்ன கிடைக்கும்? இடம் கிடைக்கும். ஆமாம், மருத்துவ கல்லூரியில் இடம் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு மகா மதீன ஒரு ஆலோசனையை அங்கே இந்த மந்திரவாதி அங்கே கொடுத்தார். இவர்கள் அதை நம்பிவிட்டார்கள். அவருடைய இளைய மகனுக்கு 12 வயது. அந்த இளைய மகனை அழைத்து வந்து அந்த இளைய மகனுடைய கையினுடைய நரம்புகளை அங்கே வெட்டி அந்த இரத்தத்தை மூத்த மகனுக்கு அவர்கள் செலுத்தினார்கள். ஏன் 2 பேர் யாரு? 2 பேர் யாரு? 2 பேர் யாரு? டாக்டர்ஸ், மருத்துவர்கள். ஆகவே இந்த இளைய மகனுடைய நரம்பை அங்கே வெட்டி அந்த இரத்தத்தை மூத்த மகனுக்கு அங்கே செலுத்தினார்கள். என்ன நடந்துச்சு? இந்த இளைய மகனுடைய அந்த நரம்பு துண்டிக்கப்பட்டதால் இரத்தம் ஓட ஆரம்பித்தது. அந்த இரத்தம் நிற்கவில்லை. எனக்கு என்ன செய்யறதே தெரியல. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, எத்தனை நிற்கல. ஆனால் இந்த இரத்தம் ஆறாக அங்கே ஓடினபடினாலே இந்த இளைய மகன் மரித்து விட்டான்.
இந்த இளைய மகன் மரித்து விட்டான். தாங்கள் பாசத்தோடு அன்போடு வளர்த்த இந்த மகள் மரித்து விட்டாள் என்பதை அறிந்த இந்த டாக்டர் பிரமிளா அவர்கள் பார்த்து அவர்கள் மனநோயினால் பாதிக்கப்பட்டார்கள். என்னுடைய இளைய மகள் மரித்து விட்டானே என்று சொல்லி அதை பார்த்து அவர்கள் மனநோயினால் பாதிக்கப்பட்டார்கள். இது காவல்துறைக்கு அங்கே தெரிய வந்தது. இந்த காவல்துறையினர் அந்த அசோக் என்ற அந்த தலைவனையும் சிறைச்சாலைக்கு இழுத்து சென்று விட்டார்கள். ஆமா, இழுத்து சென்று விட்டார்கள். அருமையானவர்களே, இந்த இரத்தத்தின் மூலமாக மருத்துவ கல்லூரியில் இடம் தேடியவர்களுக்கு சிறைச்சாலையும் அந்த குடும்பம் சிதறிய ஒரு குடும்பமாகவும் சிறுமையும் அவமானமும் பட்ட ஒரு குடும்பமாக அங்கே நின்றது. இது உண்மையான ஒரு சம்பவம் பிரியமானவர்களே. ஆனால் கல்வாரியில் சிந்தப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை பாருங்கள். அது எவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கின்றோம். ஆமாம், இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் என்ற ஒரு தலைப்பில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். The blood of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் எவ்வளவு மேன்மையானது, அது எவ்விதமான ஒரு ஆசீர்வாதங்களை அது நமக்கு கொண்டு வருகிறது என்பதை இந்த நாளில் நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. கொலோசையர் நிருபம் 1 அதிகாரம் 14வது வசனத்தில் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. கொலோசையர் புத்தகம் 1 அதிகாரம் 20வது வசனத்தில் அவருடைய இரத்தத்தினாலே பரலோகத்தோடு நமக்கு சமாதானம் உண்டாயிற்று என்று பவுல் சொல்லுகின்றார். 1 யோவான் 1 அதிகாரம் 9வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி அதை நம்ம என்ன செய்யும், சுத்திகரிக்கின்றது என்று சொல்லி அங்கே படிக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த லெந்து நாட்கள் கிருபையாக நமக்கு தரப்பட்டிருக்கிற நாட்கள். இந்த லெந்து நாட்களில் அநேக ஆவிக்குரிய சத்தியங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாட்களில் அதிகமாக இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். ஆகவே இந்த நாளிலும் கூட அந்த இயேசு கிறிஸ்து பட்ட அந்த பாடு மரணத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது அவருடைய சிந்தின இரத்தத்தையும் குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக நாம் இருக்கின்றோம். ஆம், சிலுவையில் இயேசுவானவர் பட்ட பாடுகளும் சிந்தின இரத்தமும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், அது நம்முடைய வாழ்க்கையில் எவ்விதமான ஒரு மாற்றத்தை அது ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். ஆமாம், ஒவ்வொரு ஆண்டும் நாம் பல காரியங்களை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது அதனுடைய நோக்கம் என்னவென்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு வாழ்க்கையாக அமைய வேண்டும். ஆம், அது இங்கே இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில் இரத்தத்தினால் நமது பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறதை அது நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது என்ற ஒரு நிச்சயம் நமக்கு உண்டா என்று சொல்லி இன்றைக்கு நாம் கேள்வி கேட்பது நல்லது. நாம் இருக்க வேண்டிய இடத்தில் கிறிஸ்து எனக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நான் இருக்க வேண்டிய இடத்தில் இயேசு எனக்காக உடைக்கப்பட்டார். நான் இருக்க வேண்டிய இடத்தில் இயேசு அவர் அசட்டை பண்ணப்பட்டார். அவர் நம்முடைய பாவங்களை, அவர் துக்கங்களை சிலுவையில் அவர் சுமந்தார் என்பதை நாம் சிந்திக்கும் பொழுது நம்முடைய ஆன்மீக வாழ்வில் ஒரு புதிய அனுபவம் ஏற்பட வேண்டும். ஒரு புதிய அனுபவம் ஏற்பட வேண்டும். ஒரு புதிய மாற்றம் ஏற்பட வேண்டும். இல்லாவிட்டால் இந்த லெந்து காலங்கள் அது நமக்கு அர்த்தமற்ற ஒரு காலமாகவே காணப்படும். ஆம்,
ஆகவே இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தம் அது எவ்வளவு விலையேறப்பட்டது, அது எவ்வளவு மேன்மையானது என்பதை நாம் அறிந்து கொண்டு இந்த இரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகின்ற ஆசீர்வாதங்களை குறித்து இன்றைக்கு நாம் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில் அதை அனுபவித்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு திருப்பத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் அழைக்கின்றோம். இந்த லெந்து காலம் என்பது நம்மை புதுப்பித்துக் கொள்கின்ற ஒரு காலம். லெண்ட் இஸ் எ பீரியட் ஆஃப் ரெனியூவல் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அவை இந்த லெந்து காலம் என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளுகின்ற, மீண்டுமாக கட்டி எழுப்புகின்ற ஒரு காலமாக திருச்சபை நமக்கு தந்திருக்கிறது. ஆகவே இந்த காலங்களை நாம் சரியாக நாம் பயன்படுத்திக் கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆமாம், ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் எவ்வளவு விலையேறப்பட்டது என்பதை இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக நாம் இருக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை நாம் பாடுவோம். தூயாதி தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவே. தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை சீடரின் கால்களை கழுவினவர், செல்லிரா ஏனுள்ள கழுவிடுவே. சீடரின் கால்களை கழுவினவர், செல்லிரா ஏனுள்ள கழுவிடுவே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். இன்றைக்கு நான் முதலாவது தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு தருகிறது. யாராவது வாசிங்கள். கொலைசெயர் புத்தகம் 1 அதிகாரம் 14வது வசனம். பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பொதுவாக நம்முடைய சரீரத்திற்கு, நம்முடைய சரீர வாழ்வுக்கு காற்று தேவை, தண்ணீர் தேவை, உணவு தேவை, உடை தேவை, இருப்பிடம் அது தேவை. இது அவசியமான ஒன்று. அதே விதமாகத்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கும் பாவ மன்னிப்பாகிய மீட்பு அது அவசியமாக இருக்கிறது. ஆமா, இந்த லெந்து நாட்களில் இதை ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும். அவை நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவசியமாக இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் மட்டுமே இந்த பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அதைத்தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஏனென்றால் நமக்காக கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெகுமதி என்னவென்றால், மிகப்பெரிய ஒரு சொத்து என்னவென்றால் இந்த பாவ மன்னிப்பு ஆகும். இந்த பாவ மன்னிப்பு ஆகும். மனிதன் செய்த பாவத்தை மன்னிப்பதற்கு ஆண்டவர் தவிர வேறு ஒருவரும் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் அதனுடைய காரணம் என்ன? ஆண்டவர் ஒருவர்தான், இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் கல்வாரி சிலுவையில்
நம்முடைய பாவத்திற்காக இரத்தம் சிந்தி தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர், தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர். ஆம் பிரியமானவர்களே, இந்த லெந்து நாட்களில் நாம் இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு கல்வாரிநாதரை நாம் ஒவ்வொரு நாளும் உற்று பார்க்க வேண்டும். கல்வாரிநாதரை உற்று பார்க்க வேண்டும். அவர் சிந்தின இரத்தத்தை அதை நாம் நினைத்து தியானிக்க வேண்டும். இந்த பாவ மன்னிப்பை அங்கே பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமாம், கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு முதற்படி என்னவென்றால் பாவ மன்னிப்பின் நிச்சயம். பாவ மன்னிப்பின் நிச்சயம். இன்றைக்கு அநேக பேர் பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாமலே வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள், விசுவாசிகள் கூட. ஆமாம், அது ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. ஆகவே இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாமல் இன்றைக்கு அநேக உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இந்த கிறிஸ்துவை குறித்து அவர்கள் தியானித்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு ஒவ்வொரு விசுவாசிக்கும் அது தேவையாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள வேண்டும். இது எப்படி நமக்கு கிடைக்கிறது? பரிசுத்த ஆவியினால் நமக்கு கிடைக்கிறது. ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இதை குறித்து அழகாக நாம் வாசிக்கிறோம். யாராவது வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆகவே இந்த பாவ மன்னிப்பின் மீட்பை இயேசு கிறிஸ்து நமக்கு இலவசமாக அங்கே அவர் தருகின்றார். ஆகவே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நம்முடைய அக்கிரமங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கையாக அது காணப்பட வேண்டும். இதுதான் இந்த லெந்து நாட்களில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். மார்ட்டின் லூத்தர் என்பதை உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த மார்ட்டின் லூத்தர் என்பவர் ஒரு நாள் தன்னுடைய அறையில் உட்கார்ந்து கொண்டிருந்து அவர்கள் படித்து கொண்டிருந்தார். அவர் தம்முடைய ரூமில் உட்கார்ந்து அவர் படித்து கொண்டிருந்தார். ஒரு பிசாசானவன் அவருக்கு முன்பதாக வந்து ஒரு பெரிய ஒரு பட்டியலோடு இந்த மார்ட்டின் லூதருக்கு முன்பதாக அவன் அதை காண்பித்தான். அந்த பேப்பரில் இந்த மார்ட்டின் லூத்தர் அங்கே செய்த எல்லா விதமான பாவங்களையும் ஒவ்வொன்றாய் எழுதி அந்த பட்டியலை இந்த மார்ட்டின் லூத்தருக்கு முன்பதாக அங்கே வைக்கின்றார். இந்த மார்ட்டின் லூத்தர் அதை பார்க்கின்றார். உடனே அவர் செய்தது என்னவென்றால், தன்னுடைய பக்கத்தில் இருந்த ஒரு மைக்கூடு, அது சிவப்பு நிற மைக்கூடு, ஆமாம், ரெட் இங்க் பாட்டில். ஆகவே இந்த பாட்டிலை என்ன செஞ்சாரு, அதை உடைத்து அதில் இருந்த சிவப்பு மையை அந்த பேப்பரில் எல்லாவற்றிலும் ஊற்றி விட்டார். இப்போ அந்த எழுத்து தெரியுமா தெரியாதா? தெரியாது. ஆமாம், தெரியாது. எல்லாம் அந்த பேப்பரில் பட்டியலில் இருக்கின்ற இந்த பாவங்கள் எல்லாம் இந்த சிவப்பு மை அங்கே மறைத்து விட்டது. ஆகவே இங்கே சாத்தானிடம் அந்த மார்ட்டின் லூத்தர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் என்னுடைய எல்லா பாவங்களையும் நீக்கிவிட்டது என்று சொன்னவுடனே அந்த சாத்தான் என்ன செஞ்சான், உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி அவன் என்ன செஞ்சிட்டான், ஓடியே போய்விட்டான். உனக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி அவன் ஓடிவிட்டான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் மாத்திரமே நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்க முடியும். ஆமா, ஆகவே இந்த லெந்து நாட்களில் இந்த பாவ மன்னிப்பாகிய இந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் சிலுவை நமக்கு அது கொடுக்கின்றது. ஆம், இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால நான் கழுவப்பட்டேன்
என்ற ஒரு நிச்சயம் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் அவசியம் தேவை. ஆமா, இந்த 2 நாட்களில் ஆண்டவருடைய சிலுவை காட்சியை தியானிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த இரத்தத்தினால நான் கழுவப்பட்டேன் என்ற ஒரு நிச்சயம் ஒவ்வொருவருக்கும் தேவையாக இருக்கிறது. வேதம் தெளிவாக சொல்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அக்கிரமங்களையும் நீக்கி அவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆகவே பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு உண்டா? இதான் இன்றைக்கு கேள்வி. ஆகவே பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு உண்டா என்று சொல்லி நாம் அதிகமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் சிந்திக்க வேண்டும். இந்த 2 நாட்களில் கல்வாரி சிலுவைக்கு முன்பதாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அவை இந்த 2 நாட்களில் சிலுவைக்கு முன்பதாக வந்து நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு புது வாழ்வை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு வாழுவதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார். ஆமா, தகுதிப்படுத்துகிறார். அதுதான் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்கின்ற ஒரு காரியம். ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு இலவசமாக அது கொடுக்கிறது. ஆகவே இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு நாம் வாழும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் என்பதை இன்றைக்கு நாம் நினைக்க வேண்டும். ஆகவே கல்வாரி நாதரை நாம் தியானிக்கும் பொழுது, அந்த இரத்தத்தை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது, இந்த இரத்தம் எனக்கு ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை எனக்கு தருகிறது என்ற ஒரு உணர்வோடு நாம் இந்த 2 நாட்களை அனுசரித்தால் அது நம்முடைய வாழ்க்கை ஒரு வசந்த காலமாக அது மாறும் என்பதில் சந்தேகமில்லை. 2வது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எபேசியர் புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை யாராவது வாசியுங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். தூரமாயிருந்தவர்கள் சமீபமானார்கள் என்று இங்கே பவுல் தெளிவாக சொல்லுகிறார். இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சி வளர்ந்து வருகிறது, தொழில்நுட்ப வளர்ச்சி வளர்ந்து வருகிறது, அறிவியல் வளர்ச்சி வளர்ந்து வருகிறது, ஊடகங்கள் பலவிதமான வளர்ச்சிகளை அது கண்டு வருகின்றது. ஆம், தூரங்கள் இன்றைக்கு சமீபமாகி கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை விசாரிக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்வோம்? ஒரு போஸ்ட் கார்டு தான் போடுவோம். அதுக்கு பேர் போஸ்ட் கார்டு. அந்த காலத்தில் ஒரு போஸ்ட் கார்டு. அப்புறம் என்ன வந்துச்சு? இல்லா லெட்டர் வந்துச்சு. ஆமாம், அப்புறம் என்ன வந்துச்சு? டெலகிராம் வந்துச்சு. இப்படி ஒவ்வொன்றா. ஆனால் இன்றைக்கு நாம் வெளிநாட்டில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நேரடியாக பேசுவதற்கு, அவர்களை நேரடியாக பார்ப்பதற்கான வளர்ச்சிகள் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. எது மூலமாக நாம் அவர்களை பேசலாம், பார்க்கலாம்? வீடியோ கால். கரெக்ட். ஆமாம், இந்த வீடியோ கால் வந்து விட்டது. ஆகவே தூரமாக இருந்தவர்களை சமீபமாக கொண்டு வருகிறது. ஆமாம், அமெரிக்கா நாட்டில் இருக்கிறவர்கள், வெளிநாட்டில் இருக்கிறவர்கள், தூரமாக இருக்கிறவர்கள் சமீபத்தில் இருக்கிறவர்களை போல பேசுவதற்கு, அவர்களை பார்ப்பதற்கு அது நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நமக்கு உண்டு பண்ணி தருகிறது. ஆனால் இங்கே பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் சமீபமானீர்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலே ஆண்டவர் மனிதனை தன்னுடைய சாயலாக உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் அவனை கொண்டு வந்து வைத்து அனைத்தையும் அங்கே நிறைவாக தந்தார் என்று சொல்லி நாம் ஆதியாகம புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம். அங்கே ஆண்டவர் அந்த மனிதனோடு
உலாவினார், சம்பாசித்தார், அவனோடு கூட உறவு வைத்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமா, வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த சூழ்நிலையில் ஒரு பெரிய ஒரு உறவு பிளவுபடுகின்ற, உறவு துண்டிக்கப்படுகின்ற ஒரு காரியம் அங்கே நடைபெறுகின்றது. எல்லாரும் சொல்லுவாங்க, யார் காரணம்னு சொல்லுவாங்க. யார் காரணம்? அதுதான் தப்பு. ஆமாம், எல்லாரும் ஏவாள் தான் சொல்லுவோம். இன்றைக்கி அப்படி தான் பழகிக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஏவாள். ஆனால் இங்கே யார் இந்த விதமான ஒரு உறவிலிருந்து ஒரு துண்டிப்பை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தவன்? அங்கே சர்ப்பம், பிசாசானவன், ஆண்டவரால் தள்ளப்பட்டவன். அவனுக்கு என்ன வேலை? தன்னுடைய வஞ்சகமான வார்த்தையினால், தங்களுடைய நயவசிப்பமான வார்த்தையினால் மக்களை அங்கே விழத்தள்ளுகின்ற ஒரு வேலையை அவன் செய்து வருகிறவன். ஆகவே அவனுடைய நயவஞ்சகமான வார்த்தையினால் இவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். அந்த உறவில் இருந்து அவர்கள் துண்டிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் அன்போடு கூட கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இந்த கேள்வி இன்றைக்கும் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆமா, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? கர்சனையோடு கேட்கிறார். உன்னோடு கூட நான் உலாவினேனே, உன்னோடு கூட நான் சம்பாசித்தேனே, நான் உன்னோடு கூட உறவு வைத்திருந்தேனே, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கின்றான். இந்த உறவுபட்ட நிலைமையை, முறிவுபட்ட இந்த உறவை இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தத்தை சிந்தி அந்த உறவை மீண்டுமாக புதுப்பித்தார், மீண்டுமாக ஒப்புரவாக்கினார், மீண்டுமாக அங்கே சமீபத்தில் கொண்டு வந்தார். இதான் இங்கே பவுல் சொல்லுகின்றார். இதான் இங்கே பவுல் சொல்லுகின்ற ஒரு காரியம். ஆகவே கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருந்த ஒரு உறவை இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்தி நமக்கும் தேவனுக்கும் இடையே நின்ற பிரிவினையை அங்கே அகற்றிவிட்டார். நாம் தேவனோடு கூட என்ன செய்கிறோம்? ஐக்கியப்படுகின்றோம். அதுதான் எபேசியர் 2:13 முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது சமீபமானீர்கள் என்று அவர் சொல்லுவதனுடைய விளக்கம் என்னவென்றால், அங்கே இருந்த மக்களை குறித்து அவர் தெளிவாக சொல்லுகிறார். நீங்கள் கிறிஸ்துவை சேராதவர்கள், நீங்கள் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், நீங்கள் அந்நியர், நீங்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள், நீங்கள் தேவனற்றவர்கள். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே நீங்கள் இப்ப யாரு? நீங்களா யாரு? நீங்களா யாரு? கரெக்ட், சைல்ட் ஆஃப் காட். நீங்களா தேவனுடைய பிள்ளைகள். இதான் இங்க சொல்றாரு. பாத்தீங்களா? இதான், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். தூரமாக இருந்தவர்கள் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்ற ஒரு ஆசீர்வாதமான ஒரு கருத்தை அங்கே தெளிவுபடுத்துகிற காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆம், தேவனுடைய பிள்ளைகளாகிறார்கள். எத்தனை ஆச்சரியம் பாருங்கள். ஆமா, கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே தருகின்ற புது வாழ்வின் சிறப்பை குறித்து இங்கே பவுல் அடிகளார் அழகாக இந்த பகுதியில் தெளிவுபடுத்துகின்றார். ஆமா, தெளிவுபடுத்துகின்றார். ஒரு நாட்டில் இரு நாடுகளுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு போர் அங்கே மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது. அந்த வேளையில் அங்கே மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. எல்லாம் இருட்டாயிருக்கு. மின் இணைப்பு அங்கே துண்டிக்கப்பட்டது. அப்பொழுது இந்த மின் இணைப்பை சரிபடுத்த வேண்டுமானால் அங்கே எதிரியினுடைய பாளையத்திற்கு யாராவது ஒருவர் சென்று அந்த துண்டிக்கப்பட்ட வயர்களை அவர்கள் ஒன்று சேர்க்க வேண்டும். அப்பதான் என்ன கிடைக்கும்? ஆமா, கரண்ட் கிடைக்கும். யாரும் போகல. ஆனால் ஒரு வாலிபன் துணிந்து அங்கே சென்றான். அங்கே அந்த துண்டிக்கப்பட்ட அந்த வயர்களை ஒன்று சேர்க்கின்றான். இப்பொழுது மின் இணைப்பு ஏற்படுத்தப்பட்டு அவர்களுக்கு அங்கே ஒளி கிடைக்கின்றது. ஆனால் எதிரி தரப்பினர் இதை பார்த்து விட்டார்கள். அவனை சுட்டு அங்கே கொன்று விட்டார்கள். அங்கே இந்த இளைஞன்
அந்த இணைக்கப்பட்ட இரு வயர்களையும் பிடித்து கொண்டே அவன் மரித்தான். பிரியமானவளே, சிலுவையில் தொங்குகின்ற இயேசுவை நீங்கள் பாருங்கள். அவர் உங்களை தேவனோடு கூட இணைப்பதற்கு சிலுவையில் மரித்தார். இதான் உண்மை. தேவனோடு கூட உங்களை இணைப்பதற்கு அவர் அன்பின் செய்கையினால் அங்கே இந்த காரியத்தை அவர் செய்தார் என்று சொல்லி நாம் இங்கே அறிந்து கொள்கின்றோம். இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே நீங்கள் சமீபமாக இருக்கிறீர்கள். வேதம் அழகாக சொல்லுகிறது. ஏசாயாவின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 59 2வது வசனம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. ஆகவே தேவனுக்கும் நமக்கும் ஒரு உறவு துண்டிக்கப்படுவதனுடைய காரணத்தை இன்றைக்கு நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆமா, நடுவாக பிரிவினை உண்டாக்குறதனுடைய காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் ஏசாயா இங்கே தெளிவாக சொல்லுகின்றார். இந்த லெந்து நாட்களில் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் சமீபமாக வாழ்கிறோமா அல்லது தூரமாக இருக்கிறோமா என்பதை நீங்கள் சிந்தியுங்கள். கிறிஸ்துவுக்கு நமக்கும் உள்ள ஒரு தொடர்பு சரியாக இருக்கிறதா அல்லது பிளவுபட்டு இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தியுங்கள். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழுகிறோமா அல்லது இருளில் இருக்கிற பிள்ளைகளாக நாம் வாழுகிறோமா என்பதை நீங்கள் சிந்தியுங்கள். இதான் எந்த காலத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. ஆமாம், எந்த காலத்தில் சிந்திக்க வேண்டிய ஒன்று. இளைய மகனை குறித்து வேதம் தெளிவாக சொல்கிறது. இந்த இளைய மகன் தன்னுடைய தகப்பனுடைய உறவை விட்டு அவன் என்ன செஞ்சான்? பிரிந்தான். தன்னுடைய உறவை விட்டு அவன் பிரிந்தான். குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை அவன் ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தான். துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையை அவன் தெரிந்து கொண்டான். தகப்பனுடைய ஆசையை அவன் தவறான வழியில் அவன் அழித்தான். தவறான நண்பர்களோடு கூட அவன் உறவை ஏற்படுத்தினான். கடைசியில் அவன் தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லி அவன் நினைத்து அவன் வருகின்ற பொழுது அங்கே தகப்பன் இந்த மகனை ஓடோடி சென்று அவனை அணைத்து முத்தமிட்டு கைகளுக்கு அங்கே மோதிரத்தை அணிவித்து கால்களுக்கு பாதரட்சியை கொடுத்து அவனுக்கு நல்ல ஆடைகளை அணிவித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். சில பேர் கேட்பாங்க, ஏன் அப்படி அவன் ஏன் அந்த தகப்பனை அப்படி செய்யணும்? ஏன் மோதிரத்தை போடணும்? ஏன் பாதரட்சியை கொடுக்கணும்? ஏன் அவனுக்கு நல்ல சட்டையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதற்கு முன்பதாக இந்த இளைய மகனுடைய நிலைமை என்ன? அவன் ஒரு அடிமையைப் போல வாழ்ந்தவன். ஆமா, அடிமையைப் போல வாழ்ந்தவன். பன்றிக்கு வைத்திருக்கிற தவிடு கூட இல்லாமல் ஒரு அடிமையாக வாழ்ந்தவன். இப்ப அடிமையாக வருகின்ற தன்னுடைய மகனை தகப்பன் அன்பு பாராட்டி நேசித்து அவனை ஏற்றுக்கொள்ளுகின்றான். தூரமாக இருந்த மகன் இப்பொழுது தகப்பனோடு கூட சமீபமாக இருக்கின்ற ஒரு சிலாக்கியத்தை அங்கே உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் திருமறையில் நாம் தெளிவாக நாம் வாசிக்கின்றோம். ஆமாம், தூரமாக இருந்தவர்கள் சமீபமாக வருகின்ற சிலாக்கியத்தை பெற்றுக்கொண்டது போல இந்த லெந்து நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால சமீபமாக்கப்பட்டு நான் இயேசுவுடைய பிள்ளை என்ற அனுபவத்தோடு வாழ நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே நாம் எல்லாருக்கும் ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும். சரியா? ஆகவே ஒரு பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டார்
மகனாக மகளாக தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார். மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நம்மள யாரு? இயேசுனுடைய பிள்ளைகள். ஆமா, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் தூரமாயிருந்தவர்களை சமீபமாக கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளை என்ற ஒரு அதிகாரத்தை, ஒரு சிலாக்கியத்தை நமக்கு தந்திருக்கின்றது. மூன்றாவது ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் அது ஜெயத்தை நமக்கு கொடுக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யாரை ஜெயித்தார்கள்? சாத்தானை ஜெயித்தார்கள். ஆமா, சாத்தானை ஜெயித்தார்கள். இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் என்ற இந்த வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் மீண்டும் மீண்டுமாக வாசிக்கின்ற ஒரு வார்த்தை, இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம். ஆமா, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் அதிகமாக இந்த வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஆகவே இங்கே இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு வைத்த, பற்றுறுதி வைத்த அநேக தேவ மனிதர்கள் இந்த சத்துருவை மேற்கொள்வதற்கு பயன்படுத்திய ஒரு வல்லமையான ஒரு ஆயுதம் என்னவென்றால் என்னது? இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம். ஆமா, இதான் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் தான். இதை ஆயுதமாக அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று நாம் இங்கே அறிந்து கொள்கின்றோம். ஆகவே இந்த இரத்தம் என்பது பிசாசை ஜெயிக்கின்ற ஒரு இரத்தம். இந்த இரத்தம் என்பது சத்துருவின் மீது அங்கே ஜெயமளிக்கின்ற ஒரு இரத்தம். ஆகவே இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் நமக்கு ஜெயத்தை கொண்டு வருகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். சத்துரு நம்முடைய வாழ்க்கையில் பாவம், சாபம், பில்லி சூனியம் மூலமாக யுத்தம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் மட்டுமே நமக்கு ஒரு பாதுகாப்பு கோட்டையாக அங்கே காணப்படுகின்றது. சத்துருவை ஜெயிக்கின்ற ஒரு ஆயுதமாக அது மாறுகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால மாத்திரமே நமக்கு ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு. அவருடைய இரத்தத்தின் வல்லமையை நாம் விசுவாசித்து பரிபூர்ண விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் ஜெயத்தை நமக்கு கொண்டு வருகின்றது. ஆம், பழைய ஏற்பாட்டில் நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். இந்த பழைய ஏற்பாட்டில் ஒரு நிகழ்ச்சி வருகிறது. அது என்னவென்றால், இந்த பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு இஸ்ரவேலர் குடும்பத்திலும் பஸ்கா ஆட்டினுடைய இரத்தத்தை அவர்கள் வீட்டினுடைய நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் என்ன செஞ்சாங்க? தெளித்தார்கள். ஏன் தெளித்தார்கள்? ஏன் தெளிச்சாங்க? ஏன் தெளிச்சாங்க? ஏன் தெளிக்க சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டார்? சங்கார தூதன், ஆமா, அங்க வீட்டுக்குள்ள நுழைந்து அழிவை கொண்டு வரக்கூடாது. அந்த வீடு ஒரு பாதுகாப்பான ஒரு வீடாக இருக்க வேண்டும் என்பதற்காக மேற்சட்டத்திலும் அங்கே நிலைக்கால்களிலும் இரத்தம் தெளிக்கப்பட்ட பொழுது இந்த சங்கார தூதன் அந்த வீடுகளை விட்டு அவன் விலகி சென்றான். எந்த வீட்டில் இந்த இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீடு அழிவில் நின்று அது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால பாதுகாக்கப்பட்டது. பாதுகாக்கப்பட்டது. ஆமா, பாதுகாக்கப்பட்டது என்று நாம் இங்கே வேதத்தில் நாம் தெளிவாக நாம் வாசிக்கின்றோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சத்துருவை மேற்கொள்வதற்கு ஆயுதமாக அது நமக்கு கிடைத்திருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் அது நமக்கு ஒரு பாதுகாப்பை அது நமக்கு கொண்டு வருகிறது என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்கின்றோம். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்திற்குள்ளாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்மை மறைத்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன செய்யணும்? மறைத்து கொள்ள வேண்டும். சரியா? ஒரு பாடல் உங்களுக்கு நல்லா தெரிந்த பாடல்.
இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரி ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், பாசமாய் சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டான். பாசமாய் சிலுவை பலியானான், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. பிரியமானவளே, இதற்கு முன்பதாக உங்களுடைய குடும்பத்தில் சத்துருவானவன் நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் அங்கே வேதனைப்படுத்தி இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் துன்பத்தை ஏற்படுத்தி இருக்கலாம், அல்லது தோல்வியை கொடுத்திருக்கலாம், கடினமான பாதையை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இவைகளை எப்படி மேற்கொள்வது என்று நீங்கள் திகைக்கும் பொழுது நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தை நீங்கள் என்ன செய்யணும்? உரிமை பாராட்டுங்கள். ஆமா, இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தை நீங்கள் உரிமை பாராட்டும் பொழுது இந்த சத்துருவினால் செய்த எந்த தீங்கும் உங்களை என்ன செய்யாது? அணுகாது, அணுகாது, அணுகாது. அதான் உண்மை, அதான் உண்மை. ஆகவே இந்த சத்துருவினால் எந்த தீங்கும் அணுகாது. இந்த சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் ஜெயித்து அது நமக்கு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழுவதற்கு அது நமக்கு உதவி செய்ய கூடியதாக இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் நமக்கு வரவிருக்கின்ற தடைகள், தண்டனை, நியாய தீர்ப்பு, தேவ கோபாக்கினை எல்லாவற்றிலிருந்தும் நம்மை தப்புவிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். ஆம், இந்த லெந்து நாட்களில் சிலுவை காட்சியை நாம் சிந்திக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தை நாம் உரிமை பாராட்டி ஜெயம் பெற கடவுள் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சமாதானத்தை உண்டாக்கும். யாரா வாசிங்க? கொலைசெயர் புத்தகம் 1 அதிகாரம் 20வது வசனம். அவர் சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். அவர் சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். இந்த சமாதானம் என்று சொல்லும் பொழுது இது கடவுளால் மாத்திரம் கொடுக்கப்படுகின்ற ஒரு ஈவு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்திய இரத்தத்தினாலே அங்கே சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று திருமறை கூறுகிறது. ஆனால் இன்றைக்கு உலகில் இந்த சமாதானத்தை தேடி மனிதன் அலைகின்றான். மனிதன் அலைகின்றான், பல இடங்களுக்கு அவன் அலைந்து செல்லுகின்றான் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். ஆம், யோவான் புத்தகம் 14 அதிகாரம் 27 வசனத்தில் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு ஆமா என்று இயேசு அங்கே கூறியிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அவை உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் இந்த சமாதானத்தை கொடுப்பதற்கு அவர் வாக்களித்திருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே இயேசுவானவர் கொடுக்கின்ற இந்த சமாதானம் அவருடைய இரத்தத்தினாலே மாத்திரமே அது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று. இரத்தத்தினாலே மாத்திரமே கிடைக்கக்கூடிய ஒன்று. கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமா, ஆனால் இன்றைக்கு உலகத்தில் பலர் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி பலரை ஏமாற்றுகிறவர்களாக, போலியான வாழ்க்கை வாழுகிறவர்களாக அவர்கள் காணப்படுவதை இன்றைக்கு நாம் பார்க்க முடியும். ஆனால் இங்கே ஆண்டவர் மெய்யான சமாதானத்தை தருவதாக அவர் அங்கே வாக்கு பண்ணி இருக்கிறார். மனிதன் தருகின்ற சமாதானம் உடைந்து போகும் ஒரு நீர்க்குமிழியை போலது. ஆனால் தேவன் தருகின்ற சமாதானம் ஊற்றெடுக்கின்ற
ஒரு ஜீவ ஊற்றை போல இருக்கிறது என்பதை ஒரு மனிதர் சொல்கிறார். பார்த்துங்க, அவை இந்த சமாதானத்தை இந்த இரத்தத்தின் மூலமாக ஆண்டவர் அவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்கின்றோம். அவை இந்த சமாதானம் என்று சொன்னால் அங்கே நிறைந்த வாழ்வு, முழுமையான வாழ்வு என்று இங்கே பொருளாகும். அவை இன்றைக்கு சூழ்நிலையில் தனி மனித வாழ்வில் சமாதானம் இல்லை, இன்றைக்கு குடும்பத்தில் சமாதானம் இல்லை, இன்றைக்கு அநேக சபைகளுக்குள்ளே சமாதானம் இல்லை, பணியாற்றுகின்ற இடங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை, உறவுகளில் சமாதானம் இல்லை, சுற்றுச்சூழலில் சமாதானம் இல்லை, பொருளாதாரத்தில் சமாதானம் இல்லை, அரசியலில் சமாதானம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே இந்த சமாதானத்தை அவர் கொடுக்கும்படியாக அவர் சிலுவையில் அவர் பாடுபட்டார் என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்கின்றோம். ஆகவே இந்த அமைதியற்ற நிலைமையில் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே இந்த சமாதானத்தை தர முடியும். அவர் தருகிற சமாதானம் அது பூரண சமாதானமாக இருக்கிறது. அவரை குறித்து பவுல் அடிகளார் அழகாக சொல்லுகிறார். இதை நான் சொல்லி முடிச்சிடறேன். யாரா வாசிங்க, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33வது வசனம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33வது வசனம். தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். அவர் God is not a God of confusion but of peace. அவர் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். இந்த சமாதானத்தை கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தின அந்த இயேசு கிறிஸ்து மாத்திரமே அது நமக்கு தர முடியும். அதைத்தான் இங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே இந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். சமாதானத்தோடு கூட வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். சமாதானத்தின் கருவிகளாக செயல்பட நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இந்த இரத்தத்தின் மூலமாக அவர் நமக்கு சமாதானத்தை தருகின்றார். சார்லட் எலியட் என்ற ஒரு அம்மையார் 1789வது ஆண்டு இங்கிலாந்தில் அவர்கள் பிறந்தவர்கள். 30 ஆண்டுகளுக்கு மேலாக தங்களுடைய சகோதரன் எலைட், அவர் ஒரு போதகர், அவரோடு கூட ஜீவித்து வந்தவர்கள். அவர்கள் மிகவும் அழகுள்ள ஒரு பெண்மணி, நல்ல ஒரு நடனக்காரி. அநேக இடங்களுக்கு சென்று தன்னுடைய வாழ்க்கையை அங்கே அவர்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழாமல் நாட்களை கழித்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது சுவிட்சர்லாந்து தேசத்தில் இருந்து அங்கே ஒரு சீசர் மலான் என்ற ஒரு போதகர் அவருடைய வீட்டிற்கு வருகின்றார். அந்த வீட்டிற்கு வந்து அந்த பெண்மணியோடு கூட பேசுகின்றார். உடைய வாழ்க்கை ஒரு மாறுபட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது, நீ மாற வேண்டும், நீ திருந்த வேண்டும், பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லிவிட்டு அங்கே சென்று விட்டார். இந்த நடனக்காரி, இந்த அழகு வாய்ந்த இந்த பெண்மணி அந்த வார்த்தையை அவருடைய செவிகளில் தொனித்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அங்கே வெளியிலே சென்று விட்டு வரும் பொழுது அவளுக்கு தூக்கம் வரவில்லை. அவள் படுக்கையில் படுத்தால் தூக்கம் வரவில்லை. அந்த வார்த்தைகள் அவருடைய செவிகளில் தொனித்து கொண்டே இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அவருடைய பாவ நிலைமையை குறித்து உணர்த்தி காண்பித்தார். உடனே அந்த பெண்மணி முழங்கால் படியிட்டாள். அங்கே முழங்கால் படியிட்டு அங்கே தன்னுடைய உள்ளத்தை ஆண்டவருக்கென்று ஒப்படைத்தால் சமாதானமற்ற இருந்த அவருடைய உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சமாதானத்தை அங்கே அவள் பெற்றுக்கொண்டாள். அப்பொழுதுதான் அவள் அங்கே ஒரு பாடலை எழுதினாள், அழகான ஒரு பாடலை எழுதினாள். என்ன பாடல்? பாமாலையில் இருக்கிறது. நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தினீர் என்ற அழகான ஒரு பாடலை அவள் எழுதினாள். இன்றைக்கும் அந்த பாடல் உயிருள்ள ஒரு பாடலாக அது பாடப்பட்டு வருகிறது. ஆம், இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் அது நமக்கு சமாதானத்தை கொண்டு வருகின்றது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு வழிநடத்துகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம்
தூரமாயிருந்த நம்மளை சவியமாக கொண்டு வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற ஒரு அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் நமக்கு ஒரு ஜெயத்தை நமக்கு கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறது. ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தை இந்த 2 நாட்களில் நாம் உரிமை பாராட்டி நாம் தொடர்ந்து நாம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். சுக்லன்பானவர்களே, இந்த 2ஆம் நாள் கூடுகையிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான ஐயா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அருமையான ஐயாவுடைய ஊழியங்களுக்காக, உடைய குடும்பத்தாருக்காக நீங்கள் உங்கள் தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு சில அறிவிப்புகள். இந்த கூடுகை நிறைவிலே ஐக்கிய உணவு இருக்கிறது. சபையார் பங்கு பெற்று செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை தினம் காலை, மாதத்தின் முதல் நாள் என்பதனால் அதிகாலை ஆராதனை 9 மணி ஆராதனையாக, ஒரே ஆராதனையாக, திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். சபையார் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சுயவிருப்பு உண்டியல்கள் பெறாதவர்கள் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் பெற்று செல்லும்படியாகவும் அன்போடு நினைவுபடுத்துகிறேன். அதோடு நாளை தினம் சிறப்பாக நம்முடைய திருமண்டலத்திலே இருக்கின்ற விடுதிவாழ் பள்ளிகள் மாணவர்களுக்கென்று ஒரு சிறப்பு காணிக்கை சிறப்பு பாடல் வேளையிலே சேகரிக்கப்படும். இந்த தேவையில் உள்ள அருமையான பிள்ளைகளுடைய கல்விக்காக, அவருடைய மேற்படிப்பின் உதவிகளுக்காக நீங்கள் இந்த ஊழியங்களுக்கென்று காணிக்கைகளை கொடுத்து உதவும்படியாக அன்போடு நினைவுபடுத்துகிறேன். அதே போன்று நம்முடைய உயிர்மீட்சி கூட்டங்களிலே உணவுகள் கொடுக்கப்படுகிறது. அதற்காக உங்கள் பொருத்தனை காணிக்கைகளையோ அல்லது உங்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டோ நீங்கள் இந்த உணவிற்கான காணிக்கைகளை கொடுத்து உதவும்படியாகவும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வேளையிலே நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று நாம் படைப்போம். நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே பாடல் 169 இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. இன்றைய நாளிலும் அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம் குடும்பமாக, அவருடைய அன்பு நிறைகின்ற இடத்தின் பிள்ளைகளாக உண்மையான செய்தியை உணர்ந்த நாம் இந்த நாளிலுமே வெற்றி உண்டு, சமாதானம் உண்டு. அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நம்மிடத்திலே பாவமில்லை என்று, அங்கே உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை என்று நாம் உணர்ந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த பாடல் வழியே நம்மை அர்ப்பணிக்கும் அடையாளமாய் கடவுளுக்கென்று காணிக்கைகளை படைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாடல் எண் 169. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரர் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரர் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. பாவமில்லை அங்கு சாபமில்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. பாவமில்லை அங்கு சாபமில்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா ராஜாதி
சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு, இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் நீந்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கல்வாரி என்பரே, இந்த நல்ல தபசு காலங்களிலே மீண்டுமாய் நாங்கள் இந்த 2ஆம் வார உயிர்மீட்சி கூட்டங்களிலும் உங்களுடைய அன்பின் ஆழங்களை அறிந்து கொள்ளவும், நீர் சிந்தின ரத்தம் எங்களை குடும்பமாக இணைக்கிறது, எங்களுடைய வாழ்க்கையை ஜெயமாக மாற்றுகிறது, எங்களை உங்களுடைய பிள்ளைகளாக இணைக்கிறது, எங்களை உங்களுடைய அருகில் கொண்டு வருகின்றது. நாங்கள் இணைந்து உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் என்றும் நிலைத்திருக்க செய்கிறது என்று நாங்கள் உணர்ந்து இந்த நல்ல நாளிலும் நன்றிந்ததோடு நீர் உண்மையே தியாக பலியாய் சிலுவையிலே உண்மை காணிக்கையாக கொடுத்ததற்கு ஈடாக நாங்கள் கொடுப்பது ஒன்றுமில்லை, இவைகளெல்லாம் நீர் தந்து நாங்கள் சவதரித்தது என்பதை உணர்ந்து எங்களை அர்ப்பணிக்கும் அடையாளமாய் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். கொடுத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், அதன் வழியாய் உடைய ராஜ்யம் கட்டப்பட கடவுள் நீர் இரக்கம் செய்யும். இந்த நாளிலுமே கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. காலை உபவாச கூடுகையிலும் உங்களுடைய கிருபையின் கரங்களோடு கூட இருந்து வழி நடத்தினது, சென்ற பகல் முழுவதுமாய் எங்களை பட்சமாய் பாதுகாத்தது, அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் இரவுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். இந்த மாதத்தின் இறுதி நாளிலும் நாங்கள் நின்றவர்களாக இரவின் எல்லா தீமைகளுக்கும் தீங்குகளுக்கும் எங்களை நீர் விலக்கி காக்க வல்ல தேவன் உண்டு என்று சொல்லி நாங்கள் உங்களுடைய கரத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்துகின்றோம். நாளை தினம் ஒரு புதிய மாதத்தையும் புதிய நாளையும் புதிய கிருபைகளோடு உங்களுடைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாளை தின பரிசுத்த தூய ஓய்வு நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய மாதத்தின் நன்மைகளும் கிருபைகளும் தொடர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். உங்களுடைய திருக்கரங்களுக்குள்ளாய் வந்த ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். இந்த வேளையிலுமே வர தடைப்பட்ட மக்களையும் உடைய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். இரவின் எல்லா தீமைகள் தீங்குகள் பொல்லாங்களுக்கு எங்களை விலக்கி உடைய கரத்திலே நல்ல நித்திரையை கண்டு துதிக்கும் துதியோட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். உடைய வார்த்தையை சுமந்த தாசருக்காக, உடைய ஊழியங்களுக்காக, உடைய குடும்பத்தாருக்காக, இன்னுமாய் அநேக மக்கள் கொள்ளை பொருளாய் அவர்கள் வார்த்தை வழியாய் மீட்டுக்கொள்ளப்படத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்ய முடியாய் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். உடைய திருக்கரங்களிலே எங்களை தாழ்த்துகின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, விசித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதா. உங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய வழி நடத்துதல், பராமரிப்பு, பாதுகாப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் திருச்சபையின் குடும்பங்களோடும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. நிறைவு பாடலாக பாமாலை 88 இந்த அருள் காலத்தில் கர்த்தரேயும் பாதத்தில் என்ற பாடலை நாம் பொருள் உணர்ந்து முழந்தால் படியிட முடிந்தவர்கள் முழந்தால் படியிட்டு இந்த பாடலை பாடி நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பாமாலை எண் 88.
சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாம் ஆண்டவரை துதிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடைய போக கடவோம்.